Dear 11th Standard Business Max students, நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். 11th Standard Business Maxல 5 mark question, top 100 questions போட்டிருக்கிறோம். This is totally 5 mark questions, full and full 5 mark questions, ஒரு 100 questions select பண்ணி கொடுத்துருக்கிறோம். இந்த 100 questions ஃபுல்லாக போட்டு பார்த்துட்டிங்கன்னா இதிலிருந்து மேக்ஸிமம் நம்மளால் 5 மார்க்ஸில் ஒரு 7 questions அட்டன் பண்ண முடியும். அதனால் நீங்கள் புக்கில் சாப்டர் வைஸாக படித்தது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன செய்யுங்கன்னா இந்த டாப் கொஷின்ஸ் இது எல்லாமே ஒரு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. அனைத்து மாடல்ஸும் நம்ம புக்கில் என்னென்ன மாடல்ஸ் நீங்கள் தயாராகணும், என்னத்துக்கு ப்ராக்டிஸ் ஆகணும், எந்தெந்த கான்செப்ட்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இந்த புக்கு எழுதப்பட்டதோ அத்தனை மாடலும் உங்களுக்கு தெரிய வந்துடும். அதனால் இதில் இருக்கிற சம்ஸை ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. இதில் இருக்கிற 100 சம்ஸில் ஏதாவது சம்ஸ் தெரியலன்னா இமீடியட்டாக உங்கள் நோட்ஸ் எடுத்து ஒரு வாட்டி ரெஃபர் பண்ணிடுங்க. அல்லது நம்மளுடைய சேனல்லே வீடியோஸ் இருந்துச்சுன்னா அந்த வீடியோஸை பார்த்து கூட நீங்கள் ரெஃபர் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ். இது இல்லாமல் இன்னொரு 200 கொஷின்ஸ் இருக்குது, அனைத்துமே என்னால் கொடுக்க முடியல. ஃபஸ்ட்டு இந்த 100 ப்ராக்டிஸ் பண்ணிங்க. நமக்கு வரப்போகிற எய்தர் ஆர் மொத்தம் 14 கொஷின்ஸ் வரும். உங்களுக்கு 14 ஒரு 7 அட்டன் பண்ணுற மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும். அதற்காக இந்த 7 கொஷின்ஸ் எடுக்கிறதுக்கு நம்ம இது மினிமம் இந்த 100 கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா இதே சம் வரலனாலும் இதே மாடலில் சம்ஸ் கிடைச்சிடும் உங்களுக்கு. அதனால் இதில் இருக்கிற 100 சம்ஸை தரவாக ப்ராக்டிஸ் பண்ணிங்க. இதோடைய பிடிஎஃப் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருப்பேன். அது மட்டும் இல்லாமல் இதோடைய கீயும் நான் அட்டாச் பண்ணுறேன். இன்கேஸ் ஏதாவது சம்ஸ் டவுட் இருக்குது, ஆன்சர் செக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கீ பார்த்து கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதனால் இன்னைக்கு 11th ஸ்டாண்டர்ட் பிஸ்னஸ் மேக்ஸுக்கு டாப் 100 5 மார்க் கொஷின்ஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் புக்கில் படிக்கிறது தனியாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் இதை ஒரு வாட்டி பார்த்துருங்க. இந்த 100 கொஷின்ஸ் ஏதாவது புதுசாக இருக்குது, ஏதாவது தெரியாமல் இருக்குது அப்படின்னா ஒரு வாட்டி ரெஃபர் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. இதை மட்டுமே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனால் நாங்கள் பாஸ் ஆகிடலாமா சார்? ஆக்சுவலாக நீங்கள் புக்கில் படித்தது எல்லாமே இருக்கட்டும், அது இல்லாமல் இது எக்ஸ்ட்ரா ப்ராக்டிஸ். இதுக்காக இதில் ஏதாவது சம்ஸ் தெரியலன்னா ஒரு வாட்டி ரெஃபர் பண்ணி பார்த்துருங்க. ஏன்னா நம்ம இதில் 7 சம்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் நம்ம பப்ளிக் எக்ஸாமுக்கு வந்துடும் சொல்லிட்டு. சேம் சம் வரலனாலும் அந்த மாடலில் ஒரு சம் கிளிக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் 100% உண்டு நமக்கு. அதனால இந்த 100 சம்ஸை இமீடியட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறேங்க. உங்களுக்கு பிஸ்னஸ் மேக்ஸ் அப்போ கிடைக்கிற லீவில் இதில் இருக்கிற எந்த சம்மும் மிஸ் பண்ணாமல் அனைத்து ஒரு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக வரப்போகிற பப்ளிக் எக்ஸாமில் நல்ல மார்க் எடுப்பீர்கள் என்ற வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். உங்கள் மெட்ரோ கருணாகரன். என்றும் உங்கள் நலனுக்காக. நன்றி, வணக்கம்.